ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ஜென்மத்துக்கு வராரு. இப்போ கூட நீங்க சொன்னீங்க, நான் மேஷத்துக்கு கேட்டேன், ஜென்மத்துல விட்டு விலகினதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க. அப்ப எனக்கு குரு வரார், குரு வந்து பகை பெற்று போறாருன்னு சொன்னீங்களே, அப்ப எனக்கு ஜென்மத்துல வந்து அவர் பகை பெறுறது நல்லா இருக்குமா சார்? தொழில் பாதிக்காதா அப்படின்னா நிச்சயமா பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னா, ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். 5, 7, 9 பார்வை பார்க்கிறார். 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் உங்களுக்கு பார்க்கறதுனால நல்லா படிக்கலாம், திருமண வாழ்க்கை கைகூடும், வீடு கட்டலனா வீடு வாங்கலாம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் தொழில்ல வந்து நஷ்டம், கொடுத்த கடன் திரும்பி வரல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காலமாக அமையும். இதை எல்லாத்த விட ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி குரு தத்தாத்திரேயர் கோவில்ல 99 கிலோமீட்டர்ஸ் அச்சிறுப்பாக்கம் அந்த கோவில்ல நான் ஹோமம் பண்றேன்.